எல்லாம் வயிற்றுச்சலா பேசுற மாதிரியே இருக்கு. ஏங்க வயிற்றுச்சல் சொல்லுங்க. how blessed you are னு உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கிறேன் நான். அவனே இப்போ உங்களை சொல்ல முன்னாடி இன்டர்வியூல இதே மாதிரி ஒன்று சொல்லி. அப்படியா? ஆமா, நான் இதுக்கப்புறம் வந்து அதான் எனக்கு என்ன நினைக்கிறேன், இப்போ வேணாம் சொல்லவே வேணாம். ஐயோ பசிக்குது, வீட்டுல வேற பொண்டாட்டியோட சண்டை, ரோட்ல தான் படுக்கணும் அப்படி வரணும்னு நினைக்கிறேன். நல்லா ஹாப்பியா இருக்கேன் அப்படி சொன்னாலே ஆமாண்டா இருப்படா நீ இருக்க மாட்ட அப்படின்றானுங்க. நம்ம சந்தோஷமா இருந்தாலே யாருக்கும் பிடிக்க மாட்டேன். இல்லைங்க நான் ஆக்சுவலாக சொல்ல வந்ததுன்னா blessed life-ஆ வாழ்றீங்க, how blessed you are னு ஃபீல் பண்ண தேங்க்யூ அப்படியே நான் ஃபீல் பண்ணி சொல்றது ஆக்சுவலா இல்லதான். அதுவும் அவன் இருக்கானே என் ஃப்ரெண்டு தான், என் சொத்தெல்லாம் எடுத்துக்க பாத்துக்கிறான். எனக்கு சுத்தமா நல்ல நண்பர்களே கிடையாது. வீட்லயே எக்கச்சக்க பிரச்சனைங்க அவடைய. இந்த மாசம் இஎம்ஐ வேற கட்டல, பயமா இருக்கு. நம்பிட்டேன். இந்த வாட்சே வந்து கடன் வாங்கி தான் போட்டாரு. இல்லைங்க சீரியஸா நம்ம நினைச்ச விஷயத்த பண்றதுன்னு இருக்குல்ல, அதுக்கு என்விரான்மெண்ட் எல்லாம் சப்போர்ட் பண்றதுன்னு இருக்குல்ல, எல்லாருக்கும் நினைச்ச விஷயம் பண்ண ஆசை இருக்கும். பட் எல்லா என்விரான்மெண்ட் ஃபேவரபிளா இருக்காது. அட்லீஸ்ட் ஃபேவரபிளா அமைச்சுக்க ட்ரை பண்ணுவோம். பட் மோஸ்ட் ப்ராபபிலி உங்களுக்கு எல்லாம் ஃபேவரபிளா இருக்குங்கப்போ அது பெஸ்ட் லைஃபா ஃபீல் பண்றேன். அதை சொன்னேன் நான். நம்ம எல்லாத்தையும் மிகைப்படுத்துறோம். எல்லாருக்குமே வந்து எல்லாமே ஜாஸ்தி. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு பதில் சொல்லும். பாசிட்டிவிட்டினா என்ன தெரியுமா, நெகட்டிவிட்டி, இது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சிருக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். என்னோட கோர் ஃபோக்கஸ் வந்து என்னை சுற்றி இப்போ வந்து ஒரு 30-40 பேர் இருக்கு. அவங்களோட ஃபேமிலியில் அவங்க குழந்தைங்களாம் செமையாக படிக்கணும். எங்கள் ஜென்ரேஷனில் நாங்கள் எப்படி இருந்தோமோ அதோட எங்களோட அடுத்த ஜென்ரேஷன் பெட்டராக இருக்கணும். இதுக்கு தான் நான் வந்து 21 வயசில் வேலை செய்ய ஆரம்பிச்சேன். 20 வயசுலையோ அந்த டைமில் எனக்கு முதல் வேலையில் என்னோட நோக்கம் வந்து என்னோட ஃபேமிலி வந்து ரொம்ப பேட் கண்டிஷனில் இருந்து, ஸோ நாங்களாம் பெட்டராக இருக்கணும். என்னோட தம்பி தங்கச்சிலாம் செம்மையாக படிக்க வைக்கணும், அவங்களாம் செம்மையாக படிக்கணும். இப்போ என்ன அது டீமாக மாறும்போது இதுதான் என்னோட ஒரே ஃபோக்கஸ். இதுக்காக அப்படின்னு யோசிச்சு பார்த்தா பாட்டம் லைன் ஃபேமிலிக்காகனும் போது அந்த ஃபேமிலி கிட்ட நம்ம இருக்கணும். இப்போ அதுக்காக தான் நான் வேலை செய்கிறேனே தவிர வேலை செய்யறதுக்காக நான் இல்லை. நான் வந்து குடும்பத்தை பெட்டராக வச்சுக்கிறதுக்கு வேலை செய்கிறேன். இந்த குடும்பம் ஒரு குடும்பம் கிடையாது, ஒரு 30 குடும்பம். அந்த 30 குடும்பத்தையும் பெட்டராக வச்சுக்கணும்னா 30 பேரும் குடும்பத்தோடு இருக்கணும். நான் வாடா மச்சி வா உன் குடும்பத்தை பெட்டராக நம்ம வச்சுக்கலாம், நீ குடும்பத்தோடய போய் இருக்காது, என் கூடயே இருந்து வா வேலை செய்யலான்னு சொன்னால் அவன் எதுக்கு என் கூட இருக்கணும்? நாங்கள் இப்போ எழுதினோம் இந்த 14 மாதம்லாம் சொன்னால என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் 10 நாள் எழுதுவோம். ஒரு 4 நாளைக்கு நான் யாருக்குமே ஃபோன் பண்ண மாட்டேன், யாருமே என் ஃபோன் எடுக்கக்கூடாது, அவங்களும் என் கூட பேசுவார்த்தை இருக்காது. அவங்க வீட்டோட இருப்பாங்க. ஒய்ஃபு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லாதவன் சும்மா நீ போய் தூங்கு, என்ன பண்ணுமோ உனக்கு பிடிச்சதோ நீ பண்ணு, ஆனால் என்கிட்ட பேசாது, நான் உங்ககிட்ட பேச வேணாம், ஏன்னா எனக்கு வீடு இருக்குது. ஸோ காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா 5 மணிக்கு 4:30 மணி 5 மணிக்கு அனுப்பிச்சிருவேன். அவ்வளோதான். என்னால் சில நாளைக்கு வந்து 2 மணிக்கே அனுப்பிச்சிருவேன். எனக்கு இதுக்கப்புறம் உங்களை பார்க்க வேணாம், அவங்களுக்கு அதே தான் இருக்கும். ஸோ எனக்கு அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது நான் சார்ட் அவுட் பண்ணி இருக்கும்போது எனக்கு நிறைய விஷயம், எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கும். எனக்கு இப்போ நீங்கள் விட்டிங்கன்னா நான் வீட்டுக்கு போவேன். எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்கானா இன்னைக்கு, ஆனால் எனக்கு எங்கே நீங்கள் விட்டிங்கனாலும் எனக்கு வீட்டுக்கு. ஸோ அப்படி ஒரு வீடு அமையிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த வீடு அமைச்சிக்கிறதுக்கு நான் நிறையா தப்பு பண்ணி நிறையா வந்து எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாமல் லேர்ன் பண்ணி நான் இப்போ அமைச்சிருக்கேன். அதை டிஸ்டர்ப் பண்ணுற எந்த விஷயத்தையும் நான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக நான் ஏன் சொன்னேன்னா, பொதுவாக சார்ட்டடாக இருக்கணும் தான் எல்லாரும் விரும்புவாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸில் சார்ட்டடுங்க ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே சார்ட்டடாக இருப்பான். அவன் டைமுக்கு பண்ணுவாங்க. 5 மணிக்கு மேலே நீ கால் பண்ண எதுக்குடா கால் பண்ணுறேன், ஒர்க் டைம் முடிஞ்சுன்னு டேரெக்டாக சொல்கிற இடத்துல இருக்கும். பட் இந்தியாவை பொறுத்து இந்தியன்ஸை பொறுத்து அப்படி ஸ்பேஸ் கிடையாது. அது குறிப்பாக மீடியாவில் நானும் 6 வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்கனால அப்படி ஒரு ஸ்பேஸ் நமக்கு கிடையாது. எனிவேர் வில் பி அவைலபிள்னு பாருங்க. பட் அதை வந்து சார்ட் அவுட் பண்ணி ஒரு இடத்த அமைச்சுக்கிறது இருக்குல்ல, அதை நீங்கள் பண்ணதுனால சக்ஸஸ்ஃபுல். அது ஹாப்பியாக இருக்குன்னு